ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஐ ஃபைனல் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏபிசி காஸ்டிங் நம்ம வந்து நார்மலாக ஓவர் ஹெட்ஸை அலோகேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ரெக்கவரி ரேட்டில் அலோகேட் பண்ணுவோம், கரெக்டாக? இப்போது வந்து டோட்டலாக எவ்வளோ ஓவர் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை ஓவர் ஹெட் இல்லை ஒரு ப்ராடக்ட்க்கு எவ்வளோ ஓவர் ஹெட் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம், கரெக்டாக? ஓவரால் ஓவர் ஹெட் அந்த கம்பெனிக்கு எடுத்துட்டு அதை வந்து டிவைடட் பை டிபார்ட்மெண்ட்டோடைய எவ்வளோ வந்து யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைனா ஹவர்ஸ் அந்த மாதிரி எப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அலோகேட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னா, ட்ரெடிஷ்னலி overheads are allocated or recovered on the basis of one or two recovery rates. ஓகே, அந்த ரெக்கவரி ரேட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரெக்கவரி ரேட்ஸை வந்து யூனிட்ஸ் இல்லைனா ஹவர்ஸ் பேஸில் கண்டுபிடிப்போம், கரெக்டாக? பேஸ்ட் ஆன் யூனிட்ஸ், ஹவர்ஸ், எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ மொத்தமாக அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஓவர் ஹெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பேஸ்ட் ஆன் ஹவர்ஸ் இல்லைனா பேஸ்ட் ஆன் யூனிட்ஸால் டிவைட் பண்ணி ஒரு ரெக்கவரி ரேட் வந்து கண்டுபிடிப்போம். அதில் தான் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஓவர் ஹெட்ஸை அலோகேட் பண்ணுவோம். ஆனால் ஏபிசியில் என்ன பண்ணுவோம்? அண்டர் ஏபிசி overheads are allocated or recovered on the basis of இங்கே வந்து ட்ரெடிஷ்னலில் வந்து 1 or 2 ரெக்கவரி ரேட் தானே. ஆனால் ஏபிசி காஸ்டிங்கில் வந்து நிறைய ரெக்கவரி ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் so many recovery rate, so many different recovery rates. ஓகே, ஸோ ஓவர் ஹெட்ஸில் ட்ரெடிஷ்னல் ஓவர் ஹெட்ஸில் வந்து நம்ம வந்து 1 or 2 ரெக்கவரி ரேட்ஸை வச்சு தான் அலோகேட் பண்ணுவோம். ஆனால் ஏபிசியில் வந்து நிறைய ரெக்கவரி ரேட்ஸ் இருக்குது. எப்படி அந்த ரெக்கவரி ரேட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அது ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஈச் ரேட் is based on an activity. ஓகே, இந்த ஆக்டிவிட்டியை வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு வந்து இந்த ஒரு ஓவர் ஹெட் வந்து ரெக்கவர் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட அதிகமாக பவர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஏன்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய மெஷினரிஸ்க்கு நிறையா பவர் தேவைப்படும், கரெக்டாக? இப்போ ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா, ஓவரால் ஓவர் ஹெட்ஸை அப்படியே டிவைடட் பை அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ங்கிற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் டிவைட் பண்ணிடும். ஸோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பவரை வந்து யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஆனால் அதுக்கும் வந்து ஓவர் ஹெட் வந்து ஈக்குவலாக அலோகேட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி ஏபிசி காஸ்டிங்கில் அந்த ஆக்டிவிட்டியை அவங்க யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்ம அலோகேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுதான் ஈச் ரேட் இஸ் பேஸ்ட் ஆன் அன் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ கம்பெனியில் வந்து மோர் தேன் 1 ப்ராடக்ட் இருந்தால் தான் வந்து இந்த ஏபிசி காஸ்டிங் அப்ளை ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ கம்பெனியில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் காஸ்ட்டையுமே அந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்கே அலோகேட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ கம்பெனியில் மோர் தேன் 1 ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் அது அப்ளை ஆகும் ஏபிசி காஸ்டிங். இட் இஸ் யூஸ்ட் when company manufactures more than 1 ப்ராடக்ட். ஓகே, புரியுதா இது வரைக்கும்?
ஸோ ஏபிசி இதில் ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் வந்து நம்ம ஒரே ஒரு ரெக்கவரி ரேட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். 1 or 2 ரெக்கவரி ரேட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி இருக்கும், பேஸ்ட் ஆன் ஹவர்ஸ் இல்லைனா பேஸ்ட் ஆன் யூனிட்ஸாக இருக்கும். ஆனால் ஏபிசி காஸ்டிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் ரெக்கவரி ரேட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் ஆக்டிவிட்டி. ஸோ ஏபிசி காஸ்டிங் எப்போ வந்து அப்ளை ஆகும், when the company produces more than one product. ஸோ ஸ்டெப்ஸ் என்னது, ஏபிசி காஸ்டிங் நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், ஸ்டெப்ஸ் இன் ஏபிசி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் மொத்தமாக எவ்வளோ ஓவர் ஹெட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, டிட்டர்மைன் டோட்டல் ஓவர்ஹெட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை காஸ்ட் டிரைவர் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ காஸ்ட் டிரைவர்னால் வந்து என்னது, இப்போது எனக்கு டோட்டலாக வந்து எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எந்த பேசிஸில் அலோகேட் பண்ணுறது, மேபி பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் லைட்டிங் ஸ்விட்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸ்விட்சஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து. ஓகே, இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏபிசி இருக்குன்னா அதில் எத்தனை வந்து லைட் பல்ப் இருக்குது அது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அலோகேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுதான் காஸ்ட் டிரைவருங்கிறது. ஸோ அந்த காஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நீங்கள் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் படிச்சிருப்பீங்கன்னா டிவைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே, ஸோ அந்த காஸ்ட்டுக்கு ரிலேட்டடான காஸ்ட் டிரைவர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் determine number of units of cost driver of activity. ஸோ காஸ்ட் டிரைவர் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, டிட்டர்மைன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் டிரைவர் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெக்கவரி ரேட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மைன் ஆக்டிவிட்டி பேஸ்ட் recovery rate for each activity. எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரெக்கவரி ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, டோட்டல் ஓவர்ஹெட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி. ஓகே, ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இருக்கிற டோட்டல் ஓவர்ஹெட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி divided by number of units of cost driver, number of units of cost driver of the activity. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ரெக்கவரி ரேட் கிடைக்கும். புரியுதா? ஓகே, டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டியில் வந்து யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் டிரைவர் ஆஃப் த ஈச் ஆக்டிவிட்டியால் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து ரெக்கவரி ரேட் கிடைச்சது, அவ்வளோதான். இப்போ வந்து அலோகேட் பண்ண வேண்டியதான். நவ் அலோகேட் காஸ்ட் டு ஈச் ப்ராடக்ட். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரேட்டை பேஸ் பண்ணி ஆன் த பேசிஸ் ஆஃப் அபவ் ரேட். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியலைனாலும் நம்ம வந்து சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் என்னென்ன ஓவர் ஹெட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த ஓவர் ஹெடோடைய காஸ்ட் டிரைவரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த ஓவர் ஹெடை எதை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணலாம், கொஸ்டினில் வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஓவர் ஹெட்டுக்கு இந்த காஸ்ட் டிரைவர் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் த காஸ்ட் டிரைவர் வந்து கண்டுபிடிக்கணும்.
ஓகே. அதுக்கப்புறம் டிட்டர்மைன் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்ட் ரெக்கவரி ரேட். ஓகே, ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரெக்கவரி ரேட் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த டோட்டல் ஓவர் ஹெட்ஸை, ஓகே, இந்த டோட்டல் ஓவர் ஹெட்ஸ்க்குள்ள டிட்டர்மைன் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டின்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் த காஸ்ட் டிரைவர். நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெக்கவரி ரேட் கிடைக்கும். அந்த ரெக்கவரி ரேட்டை வச்சு நம்ம காஸ்ட்டை அலோகேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெக்கவரி ரேட் காஸ்ட் டிரைவரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். காஸ்ட் டிரைவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர். ஓகே, இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ செட்டப் காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செட்டப், அப்போ அதை வந்து எந்த பேசிஸில் நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸில் தான் கண்டுபிடிக்கணும் அது. ஓகே, இப்போ ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் இருக்கு. ஓகே, அதை எப்படி அலோகேட் பண்ணுறது? எவ்வளோ செட்டப் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸில் அலோகேட் பண்ணலாம்ல. இப்போ ப்ராடக்ட் ஏக்காக எவ்வளோ செட்டப் நடந்திருக்கு, ப்ராடக்ட் பிக்காக எவ்வளோ செட்டப் நடந்திருக்கு, அந்த மாதிரிங்கிற பேசிஸில் தான் நம்ம அலோகேட் பண்ணுவோம். ஸோ வந்து இது வந்து நம்பர் ஆஃப் செட்டப் பேசிஸில் இருக்கும். நம்பர் ஆஃப் செட்டப்ஸ். சப்போஸ் நம்பர் ஆஃப் செட்டப் வந்து இல்லை அப்படின்னா மேபி நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்கலாம். நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ், எவ்வளோ தடவை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்னு இருந்ததுன்னா, அந்த இது குட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, அதில் வந்து ஏதாவது வீணாக போன மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு காஸ்ட் இன்கர் ஆகுது. ஸோ அது வந்து எந்த பேசிஸில் இருக்கும்? எவ்வளோ இன்ஸ்பெக்ஷன் நம்ம நடத்தணுங்கிற பேசிஸில் அலோகேட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ காஸ்ட் டிரைவர்னா எந்த பேசிஸில் நம்ம அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் பேக்கேஜிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேக்கேஜிங் காஸ்ட்டு நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கேஜ் பண்ணுவோம். ஸோ பேக்கேஜிங் காஸ்ட்டை நம்ம எப்படி அலோகேட் பண்ணுறது அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இது வந்து இப்படியே ஆப்போசிட்டாக கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி செட்டப் அந்த மாதிரி டோட்டல் காஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு காஸ்ட் டிரைவர்லாம் இது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்களே வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, அப்போ செட்டப்னா அது பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் தான் இருக்கும். இப்போ நான் இதை மாற்றி கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு மேட்ச் பண்ண தெரியுதா அப்படிங்கிறது மட்டும் நம்ம யோசிச்சா போதும். ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் ஏதாவது இருந்தது அப்படின்னா, டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது காஸ்ட் வந்து இன்கர் ஆயிடுச்சுன்னா அது வந்து எவ்வளோ ஆர்டர்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஏன் டிஸ்பேட்ச் வந்து நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணால் தானே டிஸ்பேட்ச் பண்ணுவோம். ஸோ இட் மேபி பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் மெஷின் பற்றி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா மெஷின் பற்றி எது இருந்தாலும் அது பேஸ்ட் ஆன் மெஷின் ஹவர்ஸ் தான். அந்த மெஷின் எவ்வளோ நேரம் ஓடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மெஷினோட காஸ்ட்லாம் அலோகேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் காஸ்ட் டிரைவர். ஓகேவா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ப்ராடக்ட் வந்து XYZ அப்படின்ட்டு 3 ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து ரிலேட்டடான வேரியஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் மெஷின் ஹார்ஸ், நம்பர் ஆஃப் மெஷின் ஹார்ஸ் வந்து 360, 390, 450. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட், அப்புறம் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ரெக்விசிஷன்ஸ். ஓகே, பர்ச்சேஸ் ரெக்விசிஷன்ஸ், அதுக்கப்புறம் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து 180, 270, 300. நெக்ஸ்ட் என்னது? நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ் வந்து ஒரு 750, அப்புறம் 1050, 1200, அப்புறம் இது 300, 450, 500. இது வந்து ஒரு 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க.
இது ஒரு 30,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட்ஸ் வந்து ஸ்டோர்ஸ் ரிசீவிங் ஒரு 2,96,000 இது அமௌண்ட். ஓகே, 2,96,000. அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் வந்து 8,94,000. அப்புறம் டிஸ்பேட்ச் 2,10,000. அப்புறம் மெஷின்ஸ் வந்து 12 lakh. டோட்டல் எவ்வளோ வரும்? டோட்டல் வந்து 2 lakh. நான் கொஸ்டின் தான் இப்போ எழுதிட்டு இருக்கோம். ஓகே, நான் ஆன்சர் வரல. 26 lakhs வருது. ஸோ டோட்டல் வந்து 26 lakh. இப்போ allocate overhead in product X, Y, Z by using activity based costing. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷனில் இப்போ டோட்டல் ஓவர் ஹெட்ஸ்னால் அந்த 26 lakhs தான் டோட்டல் ஓவர் ஹெட். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த காஸ்ட் டிரைவர் ஆஃப் த ஈச் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு ஓவர் ஹெடுக்கும் காஸ்ட் டிரைவர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை த ஓவர் ஹெட்ஸ் இருக்குது. இப்போ ஐடென்டிஃபை வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது, க்ரீன் கலரில் எழுதுறது தான் சொல்யூஷன். சரியா? ஆக்டிவிட்டீஸ். ஸ்டோர்ஸ் ரிசீவிங் இருக்குது, ஸ்டோர்ஸ் ரிசீவிங். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, டிஸ்பேட்ச் இருக்குது, மெஷின்ஸ் இருக்குது. கரெக்டா? இப்போ ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஐடென்டிஃபை த ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி. ஓகே, கரெக்டாக பாருங்கள், ஸ்டெப்ஸில் பாருங்கள் என்ன எழுதணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிட்டர்மைன் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு ஆக்டிவிட்டிக்கு என்ன ஓவர் ஹெட்டுங்கிறது கொஸ்டின்லேயே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸ்டோர்ஸ் ரிசீவிங்க்கு 2,96,000, இன்ஸ்பெக்ஷனுக்கு 8,94,000, டிஸ்பேட்சுக்கு 2,10,000, மெஷின்ஸ்க்கு 12 lakh. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை த காஸ்ட் டிரைவர். கரெக்டா? ஸோ காஸ்ட் டிரைவர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஸ்டோர்ஸ் ரிசீவிங்காக இருந்தால் அதுக்கு வந்து என்ன வந்து இருக்கும், இந்த இதில் எது வந்து காஸ்ட் டிரைவராக இருக்கும்னு பாருங்கள். ஸோ ஓகே, ஸ்டோர்ஸ் ரிசீவிங்க்கு நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் இருக்கலாமா, நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோமோ அது பேசிஸாக தானே நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டோரில் ரிசீவ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன்ஸ் தான் வந்து இதுக்கான காஸ்ட் டிரைவர். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் purchase requisitions. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு என்ன வரும், இன்ஸ்பெக்ஷனுக்கு இங்கே நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதனால நம்ம நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸை பேஸ் பண்ணி போடலாம். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தானே இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ் அப்படின்னு போடலாம். ஓகே, யூஸ்வலாக நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் தான் போடுவோம். ஆனால் இந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்ம என்னென்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை தான் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதனால நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பேட்சுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட். நம்ம எவ்வளோ ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோமோ அதை தானே டிஸ்பேட்ச் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெஷின்ஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் மெஷின் ஹார்ஸை பேஸ் பண்ணி தான், நம்பர் ஆஃப் மெஷின் ஹார்ஸ் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி தான் அலோகேட் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மெஷின் ஹார்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, ஐடென்டிஃபை த காஸ்ட் யூனிட் ஆஃப் ஈச் காஸ்ட் டிரைவர். கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் காஸ்ட் டிரைவர் ஆஃப் த ஆக்டிவிட்டி, அப்புறம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் டிரைவர், நம்பர் ஆஃப்
number of units of cost driver. ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ரெக்விசிஷனுக்கு எவ்வளோ வருது? 300 + 450 + 500 அப்படி போடணும். 300 + 450 + 500. ஓகே, 300 + 450 + 500 எவ்வளோ வரும்? இஸ் ஈக்குவல் டு 1250 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ். நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ் வந்து 750 + 1050 + 1200. 750 இப்படி நீங்கள் ப்ளஸ்னு எழுத வேணாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதுறேன். நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணி கால்குலேட்டரில் ஆட் பண்ணி எழுதினா போதும். ஓகே, ப்ளஸ் 1200 எவ்வளோ வரும்? இஸ் ஈக்குவல் டு 750 + 1050 + 1200னா 3000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட் வந்து 180, 270, 300. 180 + 270 + 300. அப்புறம் நம்பர் ஆஃப் மிஷின் ஹார்ஸ் வந்து 360, 390, 450. 360 + 390 + 450. ஓகே, இப்போ வந்து இதை ஆட் பண்ணி போடுங்க. 180 + 270 + 300னா 750 வருது. இது வந்து 360 + 390 + 450 1200 வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணி ஆக்டிவிட்டி பேஸ்டு ரேட் வந்து கண்டுபிடிப்போம். ஏபிசி ரேட். ஓகே, எதையும் எது டிவைட் பண்ணணும்? டோட்டல் ஓவர் ஹெட்டையும் இந்த யூனிட்ஸ் ஆஃப் ஈச் காஸ்ட் டிரைவர். ஓகே, இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இந்த யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் டிரைவரை பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ டிவைடட் பை பின்னு போடணும். ஏ டிவைடட் பை பி. ஓகேவா? ஸோ டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் வந்து 2,96,000 டிவைடட் பை 1250 போட்டால் 236.8. ஸோ 236.8. நெக்ஸ்ட்டு வந்து 8,94,000 டிவைடட் பை 3,000 298. ஓகே, அதுக்கப்புறம் 2,10,000 டிவைடட் பை 750 280. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 12 lakh டிவைடட் பை 1200னா 1000 வரும். கரெக்டா? இப்போ வந்து ஓவர் ஹெட்ஸை அலோகேட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ரெக்கவரி ரேட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஓவர் ஹெட்ஸை அலோகேட் பண்ணோம், அவ்வளோதான். அலோகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? இப்போ 3 ப்ராடக்ட் இருக்குது, எக்ஸ், ஒய் அண்ட் இசட்னு. எக்ஸ், ஒய், இசட். இப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, ஆக்டிவிட்டீஸை காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கு இந்த ரெக்கவரி ரேட் அப்படின்னு போட்டுட்டு அந்த எக்ஸ், ஒய் அண்ட் இசட்டுங்கிற ப்ராடக்ட்டு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஓகே, ஸோ ஸ்டோர்ஸ் ரிசீவிங்கோடைய ரெக்கவரி ரேட் வந்து என்னது? 236.8. ஸ்டோர்ஸ் ரிசீவிங் அட் rupees 236.8. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இந்த அந்த எக்ஸ்ஒய் அண்ட் இசட்டுங்கிறதுக்கு இவங்களுடைய ரேட் வந்து என்ன வருது? 360, 390, 450யா? ஸோ 360, சாரி, ஸ்டோர்ஸ் ரிசீவிங்கா? ஸ்டோர்ஸ் ரிசீவிங்க்கு நம்ம எதை எடுத்தோம்? ஸ்டோர்ஸ் ரிசீவிங் வந்து நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ரெக்விசிஷன். ஸோ நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ரெக்விசிஷன் என்னது? 300, 450, 500. ஓகே, 300, 450, 500. ஓகேவா? ஸோ அதால் மல்டிபிள் பண்ணோம், அவ்வளோதான். 300 into 236.8. ஓகே, 300, 450, 500. ஸோ 450 into 236.8. அப்புறம் 500 into 236.8. இப்படி போட்டால் எவ்வளோ? 236.8 into 300 equal to 71,040. 71,040. 450 equal to 106,560. Next 500 equal to 118,400. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ எடுத்தோம்? 298. இன்ஸ்பெக்ஷன் அட், ஓகே, rupees
298. ஸோ இன்ஸ்பெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸா, அப்போ ப்ரொடக்ஷன் ரன்ஸ் எவ்வளோ இருக்குது? 750, 1050, 1200. 750, 1050, 1200. So into 298. Okay, so 298 into 750 போட்டா 2,223,500 வருது. இங்கே வந்து 1050வா, 312,900. நெக்ஸ்ட்டு வந்து 1200. ஸோ 1200 into 298னா 357,600. ஓகே, இப்போ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே போடணும். டிஸ்பேச்சுக்கு வந்து 280 அண்ட் இது வந்து 1000 அட் ருபீஸ் 280, இது வந்து அட் ருபீஸ் 1000. ஓகே, ஸோ இன்ட்டு 280 இன்ட்டு 1000. ஓகே, ஸோ டிஸ்பேட்சை வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட் பேஸ் பண்ணி எடுத்தோமா. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட் வந்து என்னது? 180, 270, 300. 180, 270, 300. ஸோ 180, 270, 300. நெக்ஸ்ட் இது வந்து மெஷின்ஸ் வந்து மெஷின் ஹார்ஸ் வச்சு எடுத்தோம். ஸோ மெஷின் ஹார்ஸ் வந்து எவ்வளோ வருது? 360, 390, 450. 360, 390, 450. ஓகே, ஸோ 180 to 280 போட்டுட்டு இன்ட்டு 180 ஈக்குவல் டு 50,400. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 270 ஈக்குவல் டு 75,600. 300 ஈக்குவல் டு 84,000. அதே மாதிரி இது வந்து 390,000. இங்கே 450,000. இங்கே அவ்வளோ, இங்கே ஓகே 360,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அந்த XY and Z உடைய டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் நம்ம அலோகேட் பண்ணது கிடச்சிடும். ஸோ 71,040 ப்ளஸ் 223,500 ப்ளஸ் 50,400 ப்ளஸ் 3,60,000 போட்டால் 704940 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு 106,560 ப்ளஸ் 31,900 ப்ளஸ் 75,600 ப்ளஸ் 3,90,000 போட்டோன்னா 885,060 வருது. இப்போ 118,400 ப்ளஸ் 357,600 ப்ளஸ் 84,000 ப்ளஸ் 4,50,000 போட்டால் 10,10,000 வருது. ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 26 lakhs வந்துடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஏபிசி காஸ்டிங்கில் மோஸ்ட்லி நம்மளுக்கு வரப்போகிற சம்ஸ்லாம். ஓகே, இதில் மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குல்ல. ஓகே, நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் டிவைட் பண்ணி ஓவர் ஹெட் per யூனிட் பண்ணலாம். இது வந்து டோட்டல் ஓவர் ஹெட்ஸ். ஓகே, இது வந்து டோட்டல் ஓவர் ஹெட்ஸ். நம்ம வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டல் ஓவர் ஹெட்ஸ். கொஸ்டினில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அதால் டிவைட் பண்ணிப்போம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க? நம்பர் ஆஃப் யூனிட்ஸு 10,000, 20,000, 30,000. ஸோ அதாவது நம்ம டிவைட் பண்ணோன்னா பர் யூனிட் கிடச்சிடும். 10,000, 20,000, 12,000, 20,000, 20,000 தான். ஓகே, 20,000, 30,000. ஸோ 704,940 டிவைடட் பை 10,000 போட்டோன்னா இது என்னது? ஓவர் ஹெட் பர் யூனிட் 70.494 வருது. 49 எடுத்துக்கலாம். 885060 டிவைடட் பை 20,000 போட்டால் 44.25. அதுக்கப்புறம் 101 ஓகே 10,10,000 டிவைடட் பை 30,000 போட்டால்
33.666ன்னு போயிட்டே இருக்குது, 33.67 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வரும். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் த ஈச் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் காஸ்ட் டிரைவர் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம், அண்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் த காஸ்ட் டிரைவர். ஸோ டோட்டல் ஓவர் ஹெட்ஸை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் த காஸ்ட் டிரைவரும் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு ரேட் வந்து கிடைக்கும். அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு ரேட்டை வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் அலோகேட் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்டோடைய காஸ்ட் டிரைவர் வந்து எவ்வளோ அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அந்த பேசிஸில் அலோகேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். இப்போ புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். புரியுதா ஓவர் ஹெட் வந்து எப்படி அலோகேட் பண்ணுறோம் ஏவிசிலன்ட்டு? ஸோ இப்போ புக்கில் இருக்கிற சம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ illustration 1 பாருங்க. a company manufactures 500 units of product AXன்னு ஒரு ப்ராடக்டோட 500 யூனிட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. the following details are available. material cost to manufacture 1,50,000, labor cost 2,65,000, material reordering cost 4,500, material handling cost 2,500. ஓகே, ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் அண்டர் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எதெல்லாம் மெட்டீரியல் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம வந்து ஹெட்டிங் போட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாமில் வராது. ஓகே, டைரெக்டாக மெட்டீரியல் காஸ்ட் என்னங்கிறது மட்டும்தான் கேட்குறாங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் material cost under activity based costing. ஸோ பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டுக்கோங்க. மெட்டீரியல் ரிலேட்டடாக இருக்கிற காஸ்ட் மட்டும் ஆட் பண்ணணும். இப்போ மெட்டீரியல் காஸ்ட் டு மேனுஃபேக்சருங்கிறது மெட்டீரியல் ரிலேட்டட் காஸ்ட்டா, அப்போ அது 1,50,000 ஆட் பண்ணணும். மெட்டீரியல் காஸ்ட் டு மேனுஃபேக்சர் 1,50,000. நெக்ஸ்ட்டு வந்து லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லேபர் காஸ்ட் வந்து அது வந்து லேபர், ஓகே, அது தனி இது. இப்போ மெட்டீரியல் லேபர் ஓவர் ஹெட்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ மெட்டீரியலில் வந்து லேபர் வராது, மெட்டீரியல் லேபர் வந்து தனியாக வரும். ஸோ இந்த லேபர் காஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. மெட்டீரியல் ரீஆர்டரிங் காஸ்ட்டுங்கிறது 4,500. ஸோ அது வந்து ரிலேட்டட் டு மெட்டீரியல் தானே, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ரீஆர்டரிங் காஸ்ட் வந்து 4,500. மெட்டீரியல் ரீஆர்டரிங் காஸ்ட் அது வந்து ரிலேட்டட் டு மெட்டீரியல்ங்கிறதுனால அதை ஆட் பண்ணுறோம். ஓகே, 4,500. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட். அதுவும் வந்து மெட்டீரியல் ரிலேட்டடில், அதனால அதை ஆட் பண்ணுறோம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் வந்து 2,500. ஓகே, ஹேண்ட்லிங் காஸ்ட் 2,500. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் ஆர்டர்ஸ் வந்து 35, மெட்டீரியல் மூவ்மெண்ட்ஸ் வந்து 20. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து டோட்டலாக இருக்குது. அப்போ பர் ஆர்டருக்கு எத்தனை காஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணுறதுக்காக. பட் நமக்கு வந்து அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இப்போ கிடையாது. இப்போ அந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வந்துடும். ஸோ 1,50,000 ப்ளஸ் 4,500 ப்ளஸ் 2,500 போட்டால் 1,57,000. அவ்வளோதான் வந்து மெட்டீரியல் காஸ்ட். ஓகே, டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எம்சிக்யூவில் கேட்பாங்க. எம்சிக்யூவில் வேணால் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் 7 மார்க்ஸில் வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு illustration 2. ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் XYZ மேனுஃபேக்சரர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஃபார் 500 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் XR. ஸோ 500 யூனிட்ஸ்க்கு இவ்வளோ காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி காஸ்ட் வந்து 135,400. அது வந்து 500 யூனிட்க்கு. அப்போ ஒரு யூனிட்னா நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணி போட்டுருவீங்க இல்லையா. அப்புறம் மெட்டீரியல் ஆர்டரிங் காஸ்ட், அப்புறம் மெஷின் ஹார்ஸ் ஆர் 1.5 ஹார் பர் யூனிட் அண்ட் நம்பர் ஆஃப் மெட்டீரியல் ஆர்டர்ஸ் ஆர் 6 per unit. ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 300 per unit அண்ட் லேபர் காஸ்ட் 150 per unit. What is the total cost of X per unit? So total cost per unit வந்து கண்டுபிடிக்கணும். So computation of total cost per unit of product X.
பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்னு போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த டோட்டல் காஸ்ட்னா கொஸ்டினில் இருக்கிற எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர், நமக்கு மெட்டீரியல் லேபர் ஓவர் ஹெட்ஸ் தானே நம்ம போடுவோம். அதனால ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 300 per unit இருக்கா, அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட்டு, ஓகே, ரா மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் வந்து 150 per unitனு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 150. அதுக்கப்புறம் வந்து மெஷின் ஓரியன்டட் ஆக்டிவிட்டி காஸ்ட், மெஷின் ஓரியன்டட் ஆக்டிவிட்டி காஸ்ட் டோட்டலாக கொடுத்துருக்காங்க 135,400 அப்படின்ட்டு. ஓகே, ஸோ 135,400 வந்து அந்த மொத்தமாக இருக்கிற யூனிட்ஸ்க்கு, மொத்தமாக 500 யூனிட்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ 135,400ங்கிறது இங்கே 500 யூனிட்ஸ்க்கு, அதனால நம்ம டிவைடட் பை 500னு போடுறோம். அப்போனா ஒரு யூனிட்க்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ 135,400 டிவைடட் பை 500 போட்டால் 270.8 வருது. ஸோ 270.80. அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஆர்டரிங் ஓவர் ஹெட்ஸ். ஓகே, மெட்டீரியல் ஆர்டரிங் ஓவர் ஹெட்ஸ், மெட்டீரியல் ஆர்டரிங் ஓவர் ஹெட்ஸ் அது எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 69,570. அது வந்து 500 யூனிட்ஸ்க்கு, அப்போ ஒரு யூனிட்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 69,570 டிவைடட் பை 500 போட்டால் ஒரு யூனிட்க்கு எவ்வளோன்னு தெரியும். ஓகே, ஸோ 69,570 டிவைடட் பை 500 போட்டால் 139.14, 139.14. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும், டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட் கிடச்சிடும். ஓகே, 300 + 150, 859.94, 859.94. ஓகேவா, இதுதான் டோட்டல் காஸ்ட் பர் யூனிட், டோட்டல் காஸ்ட் பர் யூனிட். இப்போது புக்கில் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, காஸ்ட் டிரைவரால் வந்து டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, மெட்டீரியல் ஓரியன்டட் ஆக்டிவிட்டி காஸ்ட்டும் மெட்டீரியல் ஆர்டரிங் ஓவர் ஹெட்ஸையும் காஸ்ட் டிரைவரால் டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. புரியுதா? இப்போ இங்கே வந்து மெஷின் ஹார்ஸ் வந்து 1.5 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ 1.5 ஹவர்ஸ் வந்து பர் யூனிட்க்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ, 1.5 இன்டூ நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், 500. ஓகே, அப்போ எவ்வளோ வரும், 1.5 × 500 போட்டால் 750 வரும். கரெக்டாக? ஸோ 500 யூனிட்ஸ்க்கு 750 ஹார்ஸ் வந்து மெஷினில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதையும் டிவைட் பண்ணால் மெஷின் ஓரியன்டட் காஸ்ட் பர் ஹவர் கிடைக்குமா, 135,400 டிவைடட் பை 750 போட்டால் 180.53 வருது. அது என்னது, மெஷின் ஓரியன்டட் காஸ்ட் பர் ஹவர். ஓகே, இப்போ பர் ஹவருக்கு கிடச்சிருச்சு. நம்ம மொத்தமாக எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா 1.5 ஹவர்ஸ். அப்போ ஒரு யூனிட்க்கு 1.5 ஹவர்ஸா, அப்போ 1.5ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா இப்போ ஒரு யூனிட்க்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ 270.80. அதே தான் நம்மளும் போட்டிருக்கோம், இந்த மாதிரியும் போடலாம், சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு 1 மார்க்கில் வந்து, சாரி 1 மார்க் கிடையாது, 2 மார்க்ஸ் MCQவில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம டிவைட் பண்ணி போடுற மாதிரியே போட்டுடலாம். ஓகே, இங்கே வந்து காஸ்ட் டிரைவருக்கு ரிலேட்டடாக போட்டிருக்காங்க. இப்போ மெட்டீரியல் ஆர்டர்ஸ் வந்து 6 per unit, நம்ம வந்து 500 யூனிட்ஸ். அப்போ வந்து மொத்தமாக நம்ம எவ்வளோ மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியிருப்போம், இன்டூ 500 போட்டோன்னா 3000 மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ அந்த 69,570 3000ஆல் டிவைட் பண்ணணும். ஒரே நிமிஷம். 69,570 டிவைடட் பை 3000 போட்டால் பர் ஆர்டருக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். ஓகே, 69,570 டிவைடட் பை 3000 போட்டால் 23.19 வரும். ஓகே, இப்போ திரும்பி இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 139.14 வரும், விச் இஸ் த சேம் ஆஸ் வி ஹேவ் காட். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம், ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஓகேவா, புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 3, இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் 4 ப்ராடக்ட்ஸ், PQRS, டேட்டா ரிலேட்டிங் டு த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஆர்எஸ் அண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ப்ராடக்ட் குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன், மெட்டீரியல் காஸ்ட் பர் யூனிட், டைரக்ட் லேபர் ஆஸ் பர் யூனிட், மெஷின் ஆஸ் பர் யூனிட், டைரக்ட் லேபர் காஸ்ட் பர் யூனிட் அதெல்லாம். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் ஆர் ஆஸ் அண்டர். ஓவர் ஹெட்ஸ் அப்ளிகபிள் டு மெஷின் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி எவ்வளோ, ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டிங் டு ஆர்டரிங் மெட்டீரியல் எவ்வளோ, செட்டப் காஸ்ட் எவ்வளோ, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் ஃபார் ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்வளோ, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் the following further information have been complied: number of setup, number of machine orders, number of materials handled, number of spare parts. Select the suitable cost driver for each item of overhead expense and calculate the cost per unit of cost driver. Using the concept of activity based costing, compute the factory cost per unit of each product அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு டேபிள் போடுவோம் இல்லையா, ஐடென்டிஃபை ஆல் த ஆக்டிவிட்டி அந்த மாதிரி அதை போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டீஸ். இந்த கொஸ்டின்ல என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கு? மெஷின் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி, அப்புறம் ஆர்டரிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ மெஷின் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி, ஆர்டரிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் செட்டப் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஃபார் ஸ்பேர் பார்ட்ஸ், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட். செட்டப் காஸ்ட், administrative overhead, ஓகே, ஓவர் ஹெட்டுக்கு நான் ஷார்ட்டாக ஓஹெச்னு போட்டுக்கிறேன், ஃபார் ஸ்பேர் பார்ட்ஸ். அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் இருந்தது, ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட். அப்புறம் ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டி போடணும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்ஸ். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மெஷின் ஓரியன்ட்டுக்கு 165,900, அப்புறம் 8760, 165,900, அப்புறம் 8760, அதுக்கப்புறம் 21,400, 44,690, 21,400, 44,690, அப்புறம் 25,545, 25,545, 25,545. ஓகே, அதுக்கப்புறம் காஸ்ட் டிரைவர் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் டிரைவர் ஆஃப் த ஈச் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மெஷின் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி. ஸோ மெஷின் ஓரியன்டாக எது இருந்தாலும் அது நம்பர் ஆஃப் மெஷின் ஹார்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் மெஷின் ஹார்ஸ் கொடுத்துருக்காங்களா, நம்பர் ஆஃப் செட்டப், நம்பர் ஆஃப் மெட்டீரியலோட டைம்ஸ், மெட்டீரியல்ஸ் ஹேண்டில், ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மெஷின் ஹவர்ஸ் பர் யூனிட்னு இருக்கு. கரெக்டா? அப்போ டோட்டல் மெஷின் ஹவர்ஸ் எவ்வளோன்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா? இப்போ நம்ம காஸ்ட் டிரைவரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, காஸ்ட் டிரைவர் மெஷின் ஹார்ஸ் பர் யூனிட் தான் காஸ்ட் டிரைவர். ஓகே, மெஷின் ஹவர்ஸ் தான் இதுக்கு காஸ்ட் டிரைவரு. இங்கே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் டிரைவர் போடணும்ல, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் டிரைவர் போடணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் டிரைவர் என்னன்னு கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் அதை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு சொன்னால் குழம்பிடும். இங்கே ஆர்டரிங் மெட்டீரியல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி போடுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர்டர்ஸ், நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து செட்டப் காஸ்ட். செட்டப் காஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் செட்டப், நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் ஃபார் ஸ்பேர் பார்ட்ஸ். இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்து இருக்கும். நம்பர் ஆஃப்
ஸ்பேர் பார்ட்ஸ். காஸ்ட் டிரைவர் கண்டுபிடிக்கிறது புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட், அது நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில், நம்பர் ஆஃப் டைம்ஸ் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில்டு. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில்டு. ஓகே, இப்போ வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் டிரைவர். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் வந்து மெஷின் ஹார்ஸ். ஸோ மெஷின் ஹார்ஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டோட்டல் மெஷின் ஹார்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒரு யூனிட் வந்து இதுதானே குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ 4500, 13,640, 2340 அண்ட் 18,350, அதுதான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸையும் இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டல் மெஷின் ஹார்ஸ் வந்து கிடச்சிருமா? புரியுதா? ஸோ இது வந்து ஒர்க்கிங் நோட் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இங்கே ஒர்க்கிங் நோட் டோட்டல் மெஷின் ஹவர்ஸ் is equal to number of units into machine hour per unit. Okay, so number of units வந்து எவ்வளோ? 4500, 13640, 2340, 18350. So 4500, 13640, 2340, 18350. கரெக்டா? இன்டூ மெஷின் ஹவர்ஸ் பர் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அது மெஷின் ஹவர்ஸ் பர் யூனிட் வந்து 1.5, 0.75, 2.5, 4. ஸோ 1.5, 0.75, 2.5, 4. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருது? இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டோட்டலாக ஆட் பண்ணோன்னா அதுதான் பர் யூனிட் எவ்வளோன்னு கிடைக்கும். ஸோ 4500 இன்டூ 1.5 போட்டோன்னா 6750 m plus 13640 into 0.75 is equal to 10,230 m plus 2340 into 2.5 equal to 5850 m plus 18340, then அது 4, 18350. okay, 18350 into 4 னா 73400 வருது. 73400 m plus இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 96230. ஓகே, ஸோ இங்கே வந்து 96230 போட்டுடலாம். 96230. இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மெட்டீரியல் ஆர்டர்ஸ். நம்பர் ஆஃப் மெட்டீரியல் ஆர்டர்ஸ்க்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வருது 30. 30ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ டேரெக்டாக 30 போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் செட்டப் வந்து எவ்வளோ? 50. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் 36. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில்டு இங்கே வந்து 81 இருக்குது. ஸோ 81. ஓகே, இப்போ வந்து ரெக்கவரி ரேட் போட்டுடலாமா? ஏபிசி ரேட் இல்லைன்னா ரெக்கவரி ரேட் எல்லாமே ஒன்று தான். அது எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த டோட்டல் ஓவர்ஹெட்ஸும் காஸ்ட் டிரைவரும் டிவைட் பண்ணணும். ஸோ 96230 டிவைட் ஈக்குவல் டு இன்டூ 165,900. புரியுதா? 165,900 டிவைடட் பை 96230 போடணும். நான் ஆல்ரெடி 96230 என்னோட கேல்குலேட்டர் டைப் ஆகி இருந்தது, அதனால அதை டிவைட் ஈக்குவல் டுன்னு போட்டு இன்டூ 165,900ன்னு போட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. இப்போ வந்து 1.72399 வருது. நம்ம 1.724ன்னு எடுத்துக்கலாம். 1.724. நெக்ஸ்ட்டு வந்து 8760 டிவைடட் பை 30, 292 வருது. ஸோ 292. நெக்ஸ்ட்டு 21,400 டிவைடட் பை 50னா 428. நெக்ஸ்ட்டு 44,690 டிவைடட் பை 36னா 1241.3888 போகுது. ஸோ 1241.39ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 25,455 டிவைடட் பை 81.
315.3703 போகுது. ஸோ 315.37 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு அலோகேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செலக்ட் த காஸ்ட் டிரைவர் அண்ட் கால்குலேட் த காஸ்ட் பர் யூனிட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து யூசிங் த கான்செப்ட் ஆஃப் ஏபிசி கம்ப்யூட் த ஃபேக்டரி காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் ஈச் ப்ராடக்ட். ஸோ செகண்ட் ஒன் வந்து computation of factory cost per unit of each product. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது இந்த கொஸ்டினில் வந்து PQRSன்னு 4 ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ PQRS போட்டுக்கலாம். PQRS. இப்போ ஃபஸ்ட்டு மெஷின் ஓரியன்ட் இந்த இதெல்லாம் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்ச ரேட் எழுதிக்கலாம். 1.724. ஸோ இங்கே வந்து 1.724 இன்ட்டு 1.724 இன்ட்டு என்ன வருதோ அது, அந்த இந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன வருதோ அது போடணும். சாரி, அந்த ப்ராடக்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு 292, அப்புறம் 428. ஸோ நான் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன், அது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து 498. அதுக்கப்புறம் 1241.39, 1241.39 இன்ட்டு இங்கே வந்து 315.37, 315.37 இன்ட்டு. ஓகே, ஸோ இதை நான் அப்படியே QRSக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பியில் மெஷின் ஓரியன்ட் காஸ்ட். ஓகே, ஸோ மெஷின் ஓரியன்ட் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது? மெஷின் ஓரியன்ட் காஸ்ட் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்தோம்? மெஷின் ஹவர்ஸை பேஸ் பண்ணி எடுத்தோம். கரெக்டாக? ஸோ மெஷின் ஹவர்ஸ் வந்து டோட்டல் ஹவர்ஸ் எடுக்கணுமா, பர் யூனிட்டுக்கு எடுக்கணுமா? டோட்டல் ஹவர்ஸ் தான் எடுக்கணும். இதை தான் எடுக்கணும். ஓகே, இதை தான் வந்து எடுக்கணும் டோட்டல் ஹவர்ஸ்க்கு. ஏன்னா கொஸ்டினில் இருக்கிறது பர் யூனிட்க்கு. ஸோ 6750, 10,230, 5850, 73,400. ஸோ 6750, 10,230, 5850 அண்ட் 73,400. ஓகே, லாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டரிங் மெட்டீரியல்ஸ் வந்து அதோட காஸ்ட் டிரைவர் வந்து என்னது? நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர்டர். ஸோ நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர்டர் வந்து இங்கே 312 இருக்குது. ஸோ 312 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர்டர். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். 312 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3, ஓகே, 312, இங்கேயும் 312. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செட்டப் காஸ்ட். செட்டப் காஸ்ட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் செட்டப்ஸை பேஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ நம்பர் ஆஃப் செட்டப் எவ்வளோ இருக்குது? நம்பர் ஆஃப் செட்டப் வந்து 318,524. 318,524. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் ஃபார் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து 615,312. 615,312. அப்புறம்
மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஐ ஹேண்டில்டு 630 936 630 936. ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ பிக்கு வந்து 1.724 இருக்குது. இன்டூ 6750 போட்டால் 11,637 வருது. ஸோ 11,637. கியூக்கு வந்து 10,230. 636.52 வருது. 637 எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் இவங்களுக்கு யாருக்கு வந்து 5850 10 8 5.4 வருது. அப்படி 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து 73,400னா 126541.6 வருது. நம்ம 42ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 292 இன்ட்டு 3 876. இது வந்து 12. அப்போ 3504. திரும்பி வந்து அதே தான் வரும். 876ம் 3504. நெக்ஸ்ட் வந்து 498 இன்ட்டு 3 வந்து 1494. ஓகே, ஒரே நிமிஷம், இது ஏதாவது தப்பாக இருக்கா? சாரி, இது வந்து 428 போடணும். நான் 498 போட்டேன். புக்கோட மேட்ச் ஆகலைன்னு பார்த்தேன். 428 498 கிடையாது. சாரி, காப்பி பண்ணும்போது தப்பாக போட்டேன். இங்கே 428 வரும். ஓகே, 428 428 428 428. ஐம் so sorry. ஸோ 428 இன்ட்டு 3 போட்டால் 1284. இங்கே வந்து 18னா 7704. நெக்ஸ்ட்டு 5னா 2140. இது வந்து 24னா 10,272. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 1241.39 இன்ட்டு 6 7448.34 வருது. நம்ம 7448ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 15 18620.85 வருது. நம்ம 621 எடுத்துக்கலாம். 18621. அப்புறம் 3724 3724.17 வருது. நம்ம 3724 எடுத்துக்கலாம். 3724. அப்புறம் 12 14896.68 வருது. 897 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 315.37 இன்டூ 6. ஓகே, எவ்வளோ வருது? 1892.22 வருது. நம்ம 1892 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 30 9461.1 வருது. நம்ம 9461 எடுத்துக்கலாம். அப்புறம் 9 2838.33. அப்புறம் 36 1135.3.32 வருது. 11353 எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 11,637 + 876 + 1284 + 7448 + 1892 போட்டால் 23,137 வருது. ஸோ 23,137. அப்புறம் இது வந்து கியூக்கு வந்து 17,637 + 3504 + 7704 + 18,621 + 9461 எடுத்தால் 56,927. அதுக்கப்புறம் 10,085 + 876 + 2140 + 3724 + 2838 போட்டால் 19,663. இது வந்து 126,542 + 3504 + 10,272 + 14,897 + 11,353 166,568. இப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் டிவைட் பண்ணால் நமக்கு ஓவர் ஹெட் பர் யூனிட் கிடைக்கும். டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டோன்னா ஓவர் ஹெட் காஸ்ட் பர் யூனிட் கிடைக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ? இதுதான் 4,500. அதுதானா? ஆமாம், 4,500
இதுதான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, இதுக்கு அப்படியே எழுதி இருந்திருக்கலாம். சரி, ஓகே, டிவைட் பண்ணி போடுங்க. 23,137 டிவைடட் பை 4,500 5.1415 அப்படி வருது. 5.142. நெக்ஸ்ட் 56,927 டிவைடட் பை 13,640 போட்டால் 4.1735 வருது. 4ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 19,663 divided by 2,340 8.4029 வருது. நம்ம 8.403 எடுத்துக்கலாம். 166,568 divided by 18,350 போட்டால் 9.077. ஓகேவா? அவ்வளோதான் ஓவர் ஹெட் காஸ்ட் பெர் யூனிட், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் காஸ்ட் பெர் யூனிட். கொஸ்டினில் என்ன வேறு என்ன கேட்குறாங்க? ஃபேக்ட்ரி காஸ்ட் பெர் யூனிட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் புக்கில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த மெட்டீரியல், லேபர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்காங்க. ஓகே, மெட்டீரியல், லேபரு, அப்புறம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, சாரி, இப்போது நம்ம ஃபேக்ட்ரி காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோன்னா மெட்டீரியல், லேபர் அண்ட் இப்போ போட்ட ஓவர் ஹெட்லாம் சேர்ந்தா தானே ஃபேக்ட்ரி காஸ்ட் வரும். ஸோ காஸ்ட் ஷீட்டில் டைரக்ட் மெட்டீரியல் ப்ளஸ் டைரக்ட் லேபர் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டால் ப்ரைம் காஸ்ட் வரும். ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் போட்டோன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் வரும். இப்போ வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்கணும்ல, அப்போ இந்த டைரக்ட் மெட்டீரியலையும் டைரக்ட் லேபரையும் ஆட் பண்ணணும். புரியுதா? ஃபேக்ட்ரி காஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட் பர் யூனிட்னு போடணும். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட். நான் கொஸ்டினில் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை தான் கேட்டாங்கன்னு நினச்சிட்டேன். per unit P Q R S. Okay, material, labor, factory overheads. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து பர் யூனிட், அந்த டோட்டல் பர் யூனிட் நம்ம இப்படி இப்போ போட்டோம், அதுவே போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஒரு இதுக்கும் பர் யூனிட் எவ்வளோ, மெஷின் ஓரியன்ட் ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி ஒன்றுக்கும் எவ்வளோ பர் யூனிட் அப்படின்னு போட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்படி டோட்டல் வந்தது அப்படின்னு வேணாலும் காமிச்சிக்கலாம். இல்லை நம்ம டேரெக்டாக டோட்டல் போட்டோம்ல அதையே வேணாலும் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? மெட்டீரியலும் லேபரும் எவ்வளோ? மெட்டீரியல் வந்து 12, 15, 25, 21. 12, 15, 25, 21. Where is my answer? Twelve, 15, 25, 21. லேபர் எவ்வளோ? லேபர் வந்து 2254. 2254. இது லேபர் ஹவர் யூனிட்ஸ், லேபர் ஹவர்ஸ் பர் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம காஸ்ட்டு கொடுக்கல. ஓகே, அப்போ இதையும் இது என்னது லேபர் ஹவர் ஓகே, லேபர் காஸ்ட் பர் யூனிட் கொடுத்துட்டாங்க, அப்போ அதை தான் எடுக்கணும். ஓகே, இங்கே வந்து லேபர் ஹவர்ஸ் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து லேபர் காஸ்ட் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க, நம்ம லேபர் காஸ்ட் பர் யூனிட் தான் எடுக்கணும். ஸோ 8, 9, 27, 25. ஸோ நான் நினச்சேன் அதுக்கு லேபர் ஹவர்ஸ் கொடுத்துட்டு லேபர் காஸ்ட் பர் ஹவர் கொடுத்து நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ என்னென்னு, அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்னும் ஆன்சர் அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிடுது. So 8, 9,
27 and 25. So if you add all this, we will get the factory cost. Factory cost 12 plus 8 20, 20 plus 5.14 25.142. இங்கே வந்து 15 plus 9 24, 24 plus 4 28, so 28.174. இங்கே 25 plus 27 of 30 32, 32 plus 8 வந்து 32 plus 8னா வேணாம் கால்குலேட்டரில் போட்டுக்க. 25 plus 27 plus 8.403 60.403. தப்பு போட்டேன்னா 25னா 15 நினச்சி 32ன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ 21 plus 25 plus 9.077 வந்து 55.077. ஓகே, அவ்வளோதான். Next, illustration 4. The budgeted overheads and cost driver volumes of XYZ are as follows. So இந்த கொஸ்டின்ல வந்து அவங்களே வந்து ஆக்டிவிட்டி என்னது, பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் என்னது, காஸ்ட் டிரைவர் என்னது அண்ட் காஸ்ட் டிரைவர் பர் யூனிட் வந்து என்னதுன்னு அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் 5,80,000, மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுடைய காஸ்ட் டிரைவர் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு நம்பர் ஆஃப் உமன்ஸ் அப்படின்ட்டு காஸ்ட் டிரைவர் டேரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இதே டிவைட் பண்ணால் போதும். ஓகே, காஸ்ட் டிரைவர் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு புரியுதா? அந்த ஏபிசி ரேட் கண்டுபிடிப்போம்ல, அந்த ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஓவர் ஹெட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி, அப்புறம் காஸ்ட் டிரைவர் பர் யூனிட்ஸ் போட்டு இந்த டிவைட் பண்ணுவோம்ல, அதையே டேரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. காஸ்ட் பூலுங்கிறது தான் ஆக்டிவிட்டி, பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் டிரைவர் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் டிரைவர் பர் யூனிட் என்னங்கிறது அந்த பட்ஜெட்டட் வால்யூம், அதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, த கம்பெனி ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் பேட்ச் ஆஃப் 2600 காம்பனன்ட்ஸ் ஆஃப் AX15. its material cost was 1. Okay, and the product பேரு AX15. Okay, material cost 1,30,000, labor cost 2,45,000. The usage of the said activities of the batch are as follows. Material order வந்து 26. ஸோ மெட்டீரியல் ஆர்டருக்கு வந்து நம்ம இந்த அதோடைய காஸ்ட் டிரைவர் என்னதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி போடுவோம்ல, அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கால்குலேட் காஸ்ட் டிரைவர் ரேட்ஸ் தட் ஆர் யூஸ்ட். ஸோ நம்ம வந்து இதை இன்னொரு தடவை நீங்கள் வந்து சொல்யூஷனில் எழுதிட்டு தான் போடணும். ஆனால் இது ஜஸ்ட் அவங்களே கொடுத்துட்டதுனால நம்ம அப்படியே போட்டுடலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் டிரைவர் ரேட், காஸ்ட் டிரைவர் ரேட்டு. ஸோ இங்கே வந்து இப்போ இந்த மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது ஆக்டிவிட்டி, பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸுங்கிறது அந்த ஓவர் ஹெட்டு, இது வந்து நம்ம காஸ்ட் டிரைவர், இது பர் யூனிட் ஆஃப் காஸ்ட் டிரைவர். ஸோ காஸ்ட் டிரைவர் ரேட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அந்த பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸையும் பட்ஜெட்டட் வால்யூமையும் டிவைட் பண்ணணும். புரியுதா? இப்போ காஸ்ட் டிரைவர் ரேட், ஸோ ஏபிசி ரேட், காஸ்ட் டிரைவர் ரேட்டில் ரெக்கவரி ரேட் எப்படி இருந்தாலும் நம்ம சேம் தான். 5,80,000 டிவைடட் பை 1,100 போட்டால் 527.2727 அப்படி போயிட்டே இருக்குது. நம்ம 2 டிஜிட் மட்டும் எடுத்துப்போம். 5,527.27. நெக்ஸ்ட்டு 2,50,000 டிவைடட் பை 680 போட்டால் 367.647 போகுது. ஸோ 367.65. நெக்ஸ்ட்டு 4,15,000 டிவைடட் பை 520 798.0769 போகுது. ஸோ 798.08 076 போதில், அதனால 08ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 9,70,000 டிவைடட் பை 8,400னா 115.476 வருது. நம்ம 48ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1,76,000 டிவைடட் பை 900 வந்து 195.5555 போயிட்டே இருக்குது. ஸோ 195.56 இது 9 இது. ஓகே, நெக்ஸ்ட்டு 7,20,000 டிவைடட் பை 24,000 வந்து 30. ஓகேவா? இப்போ வந்து அலோகேட் பண்ண போகிறோம். Ascertain the cost of batch of components using activity based costing. So apportionment of overheads இல்லைனா allocation of overheadsனு போட்டுக்கலாம். allocation of overheads to இந்த ப்ராடக்ட் பேர் வந்து AX15. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் வரும். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு. ஓகேவா? இப்போ மெட்டீரியல் ஆர்டர்ஸ். ஸோ மெட்டீரியல் ஆர்டர் வந்து அந்த மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட்டை வந்து அலோகேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 26 கொடுத்துருக்காங்க. ஸோ 26 இன்டூ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், இங்கே வந்து 527.27 போட்டோம். ஸோ அதால் மல்டிபிள் பண்ணணும். இன்டூ 520, ஓகே சாரி, இன்டூ 527.
27. ஓகே, எவ்வளோ வருது? 26 இன்ட்டு 527.27 போட்டால் 13709.02 வருது. நம்ம 13709 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு என்னது? மெயின்டெனன்ஸ் தானே. மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ் இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்களே, அது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு இந்த மெயின்டெனன்ஸ் தான். ஸோ மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ் வந்து 690. நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ரெக்கவரி ரேட்? 115.48. ஸோ இன்ட்டு 115.48. ஸோ 690 இன்ட்டு 115.48 போட்டால் 681.2 வருது. ஸோ 79681 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் மூவ்மெண்ட். ஸோ மெட்டீரியல் மூவ்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இல்லையா? ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்படின்னு போட்டுக்கலாம். 18 கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து 18 இன்ட்டு அந்த நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில்டு, அந்த ரெக்கவரி ரேட் நம்ம என்ன போட்டோம்? 367.65. ஸோ இன்ட்டு 367.65 எவ்வளோ வருது? 18 இன்ட்டு 367.65 போட்டோன்னா 6617.7 வருது. ஸோ 6618 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மெட்டீரியல் மூவ்மெண்ட் போட்டோம். இன்ஸ்பெக்ஷன். ஸோ இன்ஸ்பெக்ஷன் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே, ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் 28ன்னு இருந்தது இல்லையா? ஸோ 28 இன்ட்டு, ஓகே இங்கே இருக்குது 28 இன்ட்டு எவ்வளோ வந்தது நமக்கு? 195.56. ஸோ 195.56 எவ்வளோ வருது? 28 இன்ட்டு 195.56 போட்டோன்னா 5475.68 வருது. நம்ம 5476ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? செட்டப் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு செட்டப் தான். ஓகே, செட்டப் எவ்வளோ? 25. ஸோ செட்டப் வந்து 25 இன்ட்டு நம்ம ரெக்கவரி ரேட் எவ்வளோ போட்டோம்? 798.08. ஸோ 25 இன்ட்டு 798.08. 25 இன்ட்டு 798.08 வந்து 19,952. ஓகே, 19,952. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? மெஷின் ஹார்ஸ். ஸோ மெஷின் ஹவர்ஸுங்கிறது மெஷினரியை பொறுத்து. ஓகே, ஸோ மெஷினரிக்கு ரெக்கவரி ரேட் 30. அதுதான் வந்து மெஷின் ஹார்ஸ். மெஷின் ஹார்ஸ் வந்து 1800 இன்ட்டு 13 போடணும். ஸோ மெஷினரி வந்து 1800, ரெக்கவரி ரேட் வந்து 30. ஓகே, ஸோ 1800 இன்ட்டு 30 போட்டால் 54,000 வருது. 54,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 54,000 + 19,952 + 5476 + 6618 + 79681 + 13,709. 179,436 வருது. 179,436. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டினில்? ascertain the cost of the batch of components. ஸோ பேட்ச் வந்து ஒரு பேட்ச்சில் இந்த 2000 ப்ரொடியூஸ் பேட்ச் ஆஃப் 2600 காம்பனன்ட்ஸ். ஓகே, இப்போ 2600 காம்பனன்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பேட்ச் காஸ்ட் அப்படின்னு போடலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பேட்ச் காஸ்ட் of 2600 components. சரியா? rupees. ஸோ கொஸ்டினில் மெட்டீரியல் லேபர்லாம் இருந்தது இல்லையா? எங்கே இருக்கு? மெட்டீரியல் காஸ்ட் வாஸ் 1,30,000. லேபர் வந்து 2,45,000. ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டு 1,30,000. லேபர் காஸ்ட் வந்து 2,45,000.
இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா வந்து மெட்டீரியல், லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். ஸோ ப்ரைம் காஸ்ட் வந்து இதில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லை. ஸோ மெட்டீரியல், லேபர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 3,75,000. ஓகே, இப்போ நம்ம ஓவர் ஹெட்லாம் போட்டோம் இல்லையா? ஓவர் ஹெட்ஸ் வந்து நம்ம ஃபுல் இந்த டோட்டல் ஓகே, நீங்கள் ஒன்று ஒன்றா வேணும்னா எழுதி காமிக்கலாம். இந்த அதில் மெயின்டெனன்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் இவ்வளோ, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் மெயின்டெனன்ஸ் இவ்வளோ, குவாலிட்டி கண்ட்ரோல் இவ்வளோ, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா காமிக்கலாம். இல்லைன்னா நம்ம டோட்டல் இதை போட்டோம் இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கலாம். 179,436. ஸோ 179,436 ப்ளஸ் 179,436 போட்டோன்னா 554,436 வருது. ஸோ அதுதான் டோட்டல் காஸ்ட்டு. 554,436 அதுதான் வந்து டோட்டல் காஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த இல்லஸ்ட்ரேஷன். Illustration 5, AML Limited is engaged in the production of 3 types of ice cream products, which is cocoa, strawberry and vanilla. The company presently sells 50,000 units of cocoa at rupees 25 per unit, strawberry வந்து 20,000 per unit at rupees 20 per unit, and vanilla 60,000 units at rupees 15 per unit. The demand is sensed due to selling price. அப்படின்னா டிமாண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ப்ரைஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. புரியுதா? டிமாண்ட் வந்து ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கம்மியாச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சென்சிட்டிவ்னா அது வந்து செல்லிங் ப்ரைஸை பொறுத்து மாறும் அப்படின்ட்டு. அண்ட் இட் ஹஸ் பீன் அப்சர்வ்ட் தட் எவ்ரி ரிடக்ஷன் ஆஃப் ₹1 per unit in selling price increases the demand for each product by 10% to the previous level. ஸோ நான் வந்து செல்லிங் ப்ரைஸை ₹1 குறைச்சேன் அப்படின்னா ப்ரீவியஸ் டிமாண்டை விட 10% இப்போ அதிகமாகும். ஸோ ப்ரீவியஸாக 100 பேர் ஐஸ்கிரீம் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ₹1 குறைச்சிட்டேன் அப்படின்னா இப்போ இனிமேல் 110 பேர் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் லெவலில் விட 10% டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். த கம்பெனி ஹேஸ் a production capacity of 60,500 units of cocoa, 24,200 units of strawberry and 72,600 units of vanilla. The company marks up 25% of the cost of the product. ஸோ மார்க்ஸ் அப் அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ அந்த காஸ்ட்டில் 25% நான் ப்ராஃபிட் போட்டு விற்பேன் அப்படின்ட்டு அந்த கம்பெனி சொல்லுது. த மேனேஜ்மெண்ட் டிசைட்ஸ் டு அப்ளை ஏபிசி அனாலிசிஸ். ஃபார் திஸ் பர்பஸ் இட் ஐடென்டிஃபைஸ் 4 activities ஆஸ் ஸ்டோர் சப்போர்ட் காஸ்ட். The cost driver are as follows. ஸோ இவங்களே காஸ்ட் டிரைவர் ரேட் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை அந்த டிரைவர் ரேட்டோட யூனிட்ஸ், ஓகே, காஸ்ட் டிரைவரோட யூனிட்ஸால் டிவைட் பண்ணுவாங்க. ஓவர் ஹெட்ஸ் டிவைட் பை காஸ்ட் டிரைவர் யூனிட்னு அதை டிவைட் பண்ணி அவங்களே காஸ்ட் டிரைவர் ரேட் வந்து எவ்வளோன்னு கொடுத்தாங்க. ஸோ ஆக்டிவிட்டி ஆர்டரிங்கோட காஸ்ட் டிரைவர் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர், அதோடைய ரேட் வந்து 800 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் டெலிவரி, செல்ஃப் ஸ்டாக்கிங், கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ், இது அதர், ஓகே, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் the other relevant information for the product is as follows. Direct material, direct wages, number of purchase orders, number of delivery, self stocking hours, அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் under the traditional costing system, store support cost or charged as 30% of prime cost. ஓகே, இப்போ இந்த ஸ்டோர் சப்போர்ட் காஸ்ட் வந்து இப்படி போடுவாங்களா ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில். அப்போ ப்ரைம் காஸ்ட் நார்மல் காஸ்டிங்கில் ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் எப்படி போடுவாங்கன்னா ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ வருதோ அதில் 30% ஸ்டோர் சப்போர்ட் காஸ்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ஏபிசி காஸ்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காஸ்ட் டிரைவர் ரேட்டை பேஸ் பண்ணி ஸ்டோர் சப்போர்ட் காஸ்ட் போடுவோம். ஓகே, ஆனால் இதில் வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் 30% ஆஃப் ப்ரைம் காஸ்ட்னு டேரெக்டாக போட்டுக்கலாம். கால்குலேட் த யூனிட் காஸ்ட் அண்ட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஈச் ப்ராடக்ட் அட் தி மேக்ஸிமம் லெவல் யூசிங் ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் சிஸ்டம். மேக்ஸிமம் லெவல்னா அந்த கெப்பாசிட்டி சொல்கிறாங்களே 6,500, 24,200, 72,600, அதுதான் மேக்ஸிமம் லெவல். ஓகே, அந்த மேக்ஸிமம் லெவலுக்கு காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில். ஓகேவா? ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்லனா ஸ்டோர் சப்போர்ட் வந்து அந்த 30%ல் போடுவோம். ஓகே, யூனிட் காஸ்ட்டும் கேட்குறாங்க, டோட்டல் காஸ்ட்டும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் calculate the unit cost and total cost of each product at the maximum level using activity based costing அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஓட்டலாமா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் calculation ஆஃப் கொஸ்டினில் இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இங்கே யூனிட் காஸ்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளும் யூனிட் காஸ்ட்னு எழுதுவோம். நம்ம வந்து பர் யூனிட்னு எழுத வேண்டாம், கொஸ்டினில் என்ன இருக்கோ அதே எழுதலாம். calculation ஆஃப் யூனிட் காஸ்ட் அண்ட் total cost using traditional costing. ஓகே, ஸோ 3 ப்ராடக்ட் இருக்குது, கொக்கோ, ஸ்ட்ராபெரி, வெனிலா. கொக்கோ, ஸ்ட்ராபெரி, வெனிலா. ஓகே, ஸோ நேற்றுக்கு தான் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். திரும்பி ஐஸ்கிரீம் பற்றியே பேசினா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்.
பர் யூனிட்டும் கேட்குறாங்க, டோட்டல் காஸ்ட்டு கேட்குறாங்களா? ஸோ பர் யூனிட் டோட்டல் காஸ்ட். ஓகே, இப்போது கொஸ்டினில் என்னென்ன காஸ்ட்லாம் இருக்குது? டைரக்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் வந்து 865ன்னு சொல்கிறாங்க. டைரக்ட் மெட்டீரியல் ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோன்னு எழுதிப்போமா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், ஏன்னா நம்ம அந்த டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அது கூட தானே மல்டிபிள் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸை வந்து மேபி நம்ம அந்த ப்ராக்கெட்டில் இங்கே எழுதிக்கலாம். இதை வந்து ஒரு லைன் கீழே போட்டுட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழேயே ப்ராக்கெட்டில் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்னு எழுதிக்கலாம். ஓகே, கொக்கோ வந்து 6500, 6500, 24,200 அண்ட் 72,600. ஃபைன். ஸோ 6500 யூனிட்ஸ். ஸ்ட்ராபெரி வந்து 24,200 யூனிட்ஸ். வெண்ணிலா வந்து 72,600 யூனிட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினில் என்னென்னலாம் இருக்குது? டைரக்ட் மெட்டீரியல் இருக்குது. ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் என்ன எழுதவே மாட்டேன். டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ பார்த்தோம்? 865. 865. ஸோ 8 into 60,500 போட்டால் எவ்வளோ வருது? 4,84,000 வருது. ஸோ 4,84,000. இதுக்கு 24,200 into 6, 145,200. ஸோ 145,200. இதுக்கு வந்து 72,600 into 5, 3,63,000. 3,63,000. அதுக்கப்புறம் டைரக்ட் லேபர் இருக்கா? டைரக்ட் வேஜஸ். ஓகே, ஸோ டைரக்ட் வேஜஸ் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 543. ஸோ 543. ஸோ 5 into 6,500. 5 into 6,500 வந்து 3,02,500. 6 into 24, சாரி 4 into 24,200 வந்து 96,800. அப்புறம் 3 into 72,600 வந்து 217,800. 217,800. இப்போ இதே எதையோ ஆட் பண்ணோன்னா, இதில் வேறு ஏதாவது இருக்கா? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கா? இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட் 8 + 5 13. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 786,500 வருது. ஸோ 786,500. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுங்க. இல்லைனா இந்த 13 into 6,500 அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ 6 + 4 10. அப்போ 242,000 வரும். 2,42,000 வரும். நெக்ஸ்ட்டு 5 + 3 8. 8 into 72,600ன்னு போடலாம். இல்லைனா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடலாம். கரெக்டாக? ஸோ 580,800 வருது. இதுதான் ப்ரைம் காஸ்ட்டு. இப்போ ஸ்டோர் சப்போர்ட் காஸ்ட் வந்து 30% ஆஃப் ப்ரைம் காஸ்ட் வரும். ஸ்டோர் சப்போர்ட் காஸ்ட் ஆஃப் சார்ஜில் 30% ஆஃப் ப்ரைம் காஸ்ட். கரெக்டாக? ஸோ ஸ்டோர் சப்போர்ட் காஸ்ட் வந்து அந்த 30% போட போகிறோம். அவ்வளோதான் ஸ்டோர் சப்போர்ட் காஸ்ட்டு. இப்போ கேல்குலேட்டரில் 30னா 0.3ன்னு சொல்லலாமா? ஸோ 0.3ன்னு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டூ 13 போடுங்க. 3.9 வருது. ஓகே, அப்படியே எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் டேரெக்டாக 78,6,500 போட்டு ஈக்குவல் டு கொடுங்க. 235,950 வருது. 235,950. ஓகே, ஒரு தடவையும் இன்ட்டு 30% போடாமல் இப்படி போடலாம். இப்போ 10 = 2 போட்டால் 3 வருது. 242,000 போட்டால்
72,600 வருது. நம்ம ஒரே ஒரு தடவை அந்த எதால மல்டிபிள் பண்ண போகிறோமோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்டூன்னு போட்டு அப்புறம் இன்னொரு தடவை போடும்போது அந்த நம்பரை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டூ போட்டால் போதும். இப்போ 8 ஈக்குவல் டூ போட்டால் 2.4 வருது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா சில பேர் தெரியாமல் இருப்பாங்களா, அவங்களுக்காக சொல்கிறேன். 174 240 வருது. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் வந்துடும். ஓகே, டோட்டல் காஸ்ட் இங்கே வந்து 16.9 வருமா? ஸோ 786,500 ப்ளஸ் 235,950 போட்டால் 10,22,450 வருது. கம்மாலாம் போட்டுக்கோங்க. இங்கே வந்து 13, இங்கே 242,000 ப்ளஸ் 72,600 போட்டால் 3,14,600. இங்கே 8 + 2.4னா 10.4. 580, 800 + 174, 240, 755,040. ஓகே, ஸோ அவ்வளோதான் டோட்டல் காஸ்ட் அண்டர் ட்ரெடிஷ்னல் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஓகேவா? இப்போ வந்து ஏபிசி காஸ்டிங்கில் போடணும். ஓகே, ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் கோகோ, ஸ்ட்ராபெரி, வெனிலா, கோகோ, ஸ்ட்ராபெரி, வெனிலா. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி போடுவோம்? இங்கே டிரைவர் ரேட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஆர்டரிங் காஸ்ட்டு, டெலிவரி காஸ்ட்டு, ஷெல்ஃப் ஸ்டாக்கிங் காஸ்ட்டு, அப்புறம் இந்த கஸ்டமர் சப்போர்ட் காஸ்ட்டு அப்படின்னு போட்டுட்டு இவங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறதோட மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஆர்டரிங், டெலிவரி, ஷெல்ஃப் ஸ்டாக்கிங், கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர்டரிங் காஸ்ட், டெலிவரி காஸ்ட், ஷெல்ஃப் ஸ்டாக்கிங் காஸ்ட், அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் காஸ்ட் இருந்தது. கஸ்டமர் சப்போர்ட் காஸ்ட். ஓகே, இப்போது அவங்க எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க? டிரைவர் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 800, 700, 199, 1.10. ஓகே, 800, 700. இந்த இதே எழுதுறதெல்லாம் திடீர்னு மாயமாயிருது. 800, 700, 199, 1.10. ஓகே, 1.10 into. ஓகே, இப்போது ஆர்டரிங் காஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி தானே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர் எவ்வளோ? 35, 30, 15. ஸோ எங்கே காணும்? 35, 30 and 15. ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து டெலிவரி காஸ்ட்டு. டெலிவரி காஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டெலிவரிஸை பேஸ் பண்ணியிருக்கோம். 112, 66, 48. ஸோ 112, 66 and 48. அதுக்கப்புறம் ஷெல்ஃப் ஸ்டாக்கிங் காஸ்ட்டு. ஷெல்ஃப் ஸ்டாக்கிங் ஹவர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். 130, 150 and 160.
130, 150, அப்புறம் 160. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் சப்போர்ட் காஸ்ட். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் ஆர்டரை பேஸ் பண்ணியிருக்குமா? இருக்காது. டெலிவரியை பேஸ் பண்ணியிருக்குமா? இருக்காது. ஷெல்ஃப் ஸ்டாக்கிங் அவசியா? இல்லை. எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி தானே இருக்கும். நம்ம யாருக்காவது சேல்ஸ் பண்ணோம்னா அவங்க தான் நம்மளோட கஸ்டமர், நம்ம அவங்களுக்கு தான் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோங்கிறது 60,500, 24,200, 72,600 அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? 60,500, 24,200, 60,500, 24,200, அப்புறம் 72,600. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ வரும்? 800 இன்ட்டு 35 ஈக்குவல் டு 28,000. 30 ஈக்குவல் டு 24,000. 15 ஈக்குவல் டு வந்து 12,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு 700 இன்ட்டு 112னா 78,400. இங்கே வந்து 60யா 66ஆ? ஸோ 700 into 66 means 46,200. Then we have 48. 30, ஐயோ பெண்ணு விட்டேன். 33,600. ஸோ 33,600. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 199. 199 into 130 வந்து 25,870. நெக்ஸ்ட் வந்து 150யா? அப்போ 29,850. அப்புறம் 160 வந்து 31,840. நெக்ஸ்ட்டு வந்து 1.1 இன்ட்டு 6,500, 66,550. 66,550. 24,200 போட்டால் 26,620. அப்புறம் 72,600 போட்டால் 79,860 வருது. ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். ஸோ டோட்டல் காஸ்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் டிவைட் பண்ணணுமா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து காஸ்ட் பர் யூனிட் கிடைக்கும். காஸ்ட் பர் யூனிட். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இங்கே எழுதிக்கலாம். 60,500, 24,200, அப்புறம் 72,600. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 28,000 ப்ளஸ் 78,400 ப்ளஸ் 25,870 ப்ளஸ் 66,550 எவ்வளோ வருது? 198,820 வருது. ஸோ 198,820 டிவைடட் பை 60,500 போட்டால் 3.286 வருது. நம்ம 3.286ன்னு எழுதிக்கலாம். 3.2862 அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்குது. ஸோ 3.286 3 டிஜிட் இல்லைனா 2 டிஜிட் எழுதிக்கலாம். 24,000 ப்ளஸ் 46,200 ப்ளஸ் 29,850 ப்ளஸ் 26,620 வந்து 126,670 வருது. ஓகே, 126,670 டிவைடட் பை 24,200 போட்டால் 5.234. ஸோ 5.2349 அப்படி வருது. நம்ம 5.234ன்னு எழுதிக்கலாம். 234. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 12,000 ப்ளஸ் 33,600 ப்ளஸ் 31,840 ப்ளஸ் 79,860 157,300 வருது. டிவைடட் பை 72,600 போட்டால் 2.1666 போயிட்டே இருக்குது. நம்ம 2.167 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். சாரி, இது வந்து என்னது? இது வந்து ஓவர் ஹெட்ஸ் தான். நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும்ல. இது வந்து இந்த ஏபிசி காஸ்டிங்கில் இது ஓவர் ஹெட் மட்டும்தான். நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. திரும்பி தான் எழுதணும். நீங்கள் எழுதவே மாட்டீங்க இல்லையா? நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு படம் பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க. எழுதுவீங்களா? இதெல்லாம் அதே தான் வரும். ஸ்டோர் சப்போர்ட் காஸ்ட் மட்டும்தான் இப்போ மாறும். கரெக்டாக? ஸ்டோர் சப்போர்ட் காஸ்ட் வந்து பர் யூனிட்க்கு நமக்கு எவ்வளோ வந்தது?
3.286. இது வந்து 5.234. அப்புறம் 2.167. டோட்டல் எவ்வளோ வந்தது? 198,820. ஓகே, ஒரே நிமிஷம். இப்படி போடாதீங்க, இதை மல்டிபிள் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா நம்ம டெசிமல் வந்து 3 டிஜிட் எடுத்தோம்ல, அதனால கொஞ்சம் மாறுது. இப்போ 3.286 இன்டூ 6500 போட்டால் 198,803 தான் வருது. ஸோ அப்படியே போட்டுக்கலாம். 198,803 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஓ மை காட். இப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வரும்? 16.456 கரெக்டு தானே? 16.286 வரும். ஸோ 786,500 ப்ளஸ் 198,803 வந்து இப்போ நம்ம போன இதில் போட்டதை டோட்டல் காஸ்ட்டை காப்பி பண்ணாதீங்க. பர் யூனிட் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு டோட்டலுக்கு இன்ட்டு மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட. ஏன்னா நம்ம டெசிமலில் 3 டிஜிட் தானே எடுத்தோம், அப்போ மல்டிபிள் பண்ணால் தப்பாக வருது. அதனால இப்படி மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 5.234 இன்ட்டு 24,200 போட்டால் 126,666 2.8 வருது. நம்ம 663 எடுத்துக்கலாம். 15.234 இங்கே வந்து 242,000 ப்ளஸ் 126,663 368,663 வருது. 8 + 2.9 10 1.67 2.167 இன்ட்டு 72,600 வந்து 157324.2 வருது. நம்ம இப்படி 24 எடுத்துக்கலாம். ப்ளஸ் 580,800 வந்து 738,124. ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின். புரியுதா? ஈஸி தானே இது? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு 7 மார்க்ஸில் வரும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கையும் ஏபிசி காஸ்டிங்கையும் வந்து ஜாயின் பண்ணி கேட்பாங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த இல்லஸ்ட்ரேஷன்.